ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைன் எக்ஸ் வீக்ஸ். நான் தான் உங்கள் ஷைன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் ஒன்று பார்க்க போகிறோம். ஆனால் இது ஒன் ஷாட்டா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஸ்டோரி பெண்டிங் இருக்குதா, பட் ஆனாலும் அந்த ஸ்டோரிஸ்க்கு நிறையா சீன்ஸ்லாம் வேணும். ஸோ அதனால் ஒன்றும் அது ப்ராசஸ்லேயே தான் இருக்குது. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. அண்ட் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஸ்டோரி வரல, அது எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் கோச்சிக்காதீங்க. எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்டு ஸ்டோரி நல்லா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் டேபெரி ஃபிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஸ்டோரி தான் இது. ஸோ அதனால் அவங்க பேரே நம்ம இதில் ஒய்னுக்கு நேமாக கொடுக்குறோம், சாரான்ட்டு. அண்ட் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் நேம் சாரா, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்ம டேயோங் அப்பா தான். அண்ட் நம்ம டேயோங் வந்து இதில் கேரக்டர் வைஸ் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்துடலாமா? ஸோ இதில் டேயோங் வந்து இந்த ஸ்கூலில் இந்த ரவுடிஸ்லாம் இருப்பாங்கள்ல, யார் வேணுமோ எடுத்து பிடிச்சி அடித்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். படிக்கவே மாட்டார். நம்ம டேயோங் ஒரு பணக்கார வீட்டு பையன். ஸோ அதனால் மேம்ஸும் டீச்சர்ஸும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம டேயோங் கிட்டத்தட்ட 2 வருஷமாக 11th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டு திருப்பி 11th படிச்சுட்ருக்காரு. நம்ம ஒய்யன் அப்படியே ஆப்போசிட்டு நம்ம டேயோங்க்கு. நம்ம ஒய்யன் ரொம்ப பயந்த சுபாவம், ஆவரேஜாக படிப்பாங்க, லைக் 80% எடுப்பாங்க மார்க்கு. அண்ட் நம்ம ஒய்யனுக்கு இருக்கிறதுலே பயமாக இருக்க ஒரே ஆள் நம்ம டேயோங் மட்டும்தான். டேயோங் அங்கே காரிடோரில் நிற்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க இந்த சைடு எகிரி குச்சி ஓடிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம டேயோங்கை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம டேயோங் ஸ்கூலில் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க டேயோங் பக்கத்தில் மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இவங்க 2 பேர் கேரக்டர் தான். சரி, நம்ம வேலை பேசாமல் ஸ்டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. லைக் இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டாண்டர்ட் போகிறாங்கள, அந்த மாதிரி டைமு. ஸோ நம்ம வயனும் 10th முடிச்சுட்டு 11th வராங்க. நம்ம டேயோங் நம்ம வயனோட 3 years ஓல்டு, லைக் பெரியவர். பட் ஆனால் அவரும் அதே கிளாஸ் தான். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக 11th ஃபெயில் ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால. நம்ம வயன் ஒரு பெரிய படிப்ஸு. அதனால் காலங்காலத்தில் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்துட்டு 2 நாள் ஆச்சு இந்த கிளாஸ்க்கு வந்து. ஆனால் இது வரைக்கும் அவங்க டேயோங்கை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் அவங்க டேயோங் இந்த கிளாஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் உட்காந்துட்ருக்காங்க. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி டெஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி படிச்சுட்ருக்காங்க. இப்போ சாரும் வராரு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. அப்பாடா, டேயோங் இந்த கிளாஸ் இல்லை போல இருக்கு. நல்ல வேலை, ஒரு வேளை அவங்க பாஸ் ஆகி வேறு கிளாஸ் போயிட்டாங்க போல இருக்கு. இந்த கிளாஸ்க்கு மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே நிறைய டீச்சர்ஸும் அந்த கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 2 பீரியட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3rd பீரியட் மேக்ஸ் பீரியடு. ஸோ நம்ம வயனும் மேக்ஸ் சம்ஸ்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்க மேமும் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போர்டில் எழுதி போட்டு அதெல்லாம் போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வயனும் ரொம்ப சின்சியராக நோட்டை கவனித்து எழுதிட்டுருக்காங்க. அப்போ நம்ம வயன் எழுதிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது. மேம், மை கமெண்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அதை கேட்டோடனே நம்ம வயன் அப்படியே ஸ்டன் ஆகிடுறாங்க. அது டேயோங்கோட வாய்ஸ்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அப்படியே டக்குன்னு நிறுத்திட்டு குடிஞ்சு தலையை அப்படியே நிமித்தவே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக அந்த புக்கையே முறைச்சி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மேமும் நம்ம டேயோங்க பேரை சொல்லி திட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வர, என்ன தான் உன் மனசில் நினச்சிட்ருக்கான், எக்ஸாம் பாஸ் பண்ணுறதில்ல, படிக்கிறதில்ல அப்படின்ட்டு ஒரு பெரிய லெக்சரே எடுக்கிறாங்க. நம்ம டேயோங்கெல்லாம் காதிலே வாங்கிக்கல, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. ஸோ மேம் கொஞ்ச நேரம் அப்புறம் திட்டிட்டு வா உள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னால் நம்ம டேயோங்க அப்படியே பெரிய அவார்டு கொடுக்குற மாதிரி ஜாலியாக உள்ளே வராரு. வந்து பார்த்தா அங்கே நிறைய புது பசங்க. ஸோ எல்லோரும் எல்லா பிளேஸையும் ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பிளேஸே இல்லை. வயன் பக்கத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு சீட் இருக்குது. ஸோ நம்ம வயனும் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கூடாதுன்னு யோசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் எல்லாம் தூக்கி வாரி போடுது. என் பக்கத்தில் மட்டும் வந்து உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அது யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக டேயோங் வந்து பக்கத்தில் உட்காராரு. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக்கிலேயே அவங்க ஃபேஸை கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம டேயோங் வந்தானே எதுவுமே பேசல. அவர் பாட்னா ஒரு பேக்கு தூக்கி எழுதுகிற அந்த ரைட்டிங் டேபிள் மேலே வச்சுட்டு கவுந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அவர் பாட்னு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம வயன் கொண்டாக்கு அப்புறம் அவங்க புக்கிலேருந்து அவங்க ஃபேஸை வெளியே எடுத்துட்டு என்ன தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க.
அவர் கிளாஸ்லாம் கவனிக்கல. அவர் வந்தாரு, அவர் பாட்டுன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம பையனுக்கும் பயமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம டேயோங்கோட ஆர்ம்ஸு அவங்க ஹார்ம்ஸில் உரசுற அளவுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம பையனுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு நடுவில் பேக் வச்சிடுறாங்க. ஐயோ இவன் வேறு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம டேயோங்க அந்த சைடு லைக் நம்ம வயனை ஃபேஸ் பண்ண மாதிரி அவர் படுக்கல, வேறு சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் படுத்துட்டு இருந்தாரு. டக்குன்னு நம்ம வயனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திரும்பி படுக்கிறாரு. நம்ம டேயோங்க அப்படி படுத்தோடனே நம்ம வயனுக்கு என்ன சொல்கிறோன்னே திரும்ப ஒரு நிமிஷம் அப்படியே பகீர்னு வாரி போட்டுது. ஆனால் நம்ம டேயோங்க தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ வயன் நல்ல வேலை பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ சடனாக நம்ம டேயோங்க ஏந்துக்கிறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம வயனுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா நம்ம பேசினது கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம டேயோங் அந்த விண்டோ கொஞ்சம் சாத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம வயனுக்கு என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம டேயோங்கோ ஒன்று தான் இங்கே வேறு யாராச்சும் பேசுகிற மாதிரி தெரியுதா, ஒன்று தான் சொல்கிறேன், அந்த விண்டோ கொஞ்சம் சாத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம இதோ இதோ சாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே கையில் நடுங்க ஏறி சாத்துறாங்க. சாத்தினோன்னே தேங்க்ஸ் கூட சொல்லாமல் டக்குன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடாரு திருப்பியும். சும்மாய் இப்போது அவன் நம்மக்கிட்ட பேசினானா, நம்ம புலம்புனதை கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. பட் நம்ம டேயோங்க ஏந்துக்கல, திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கிளாஸும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ டைம் போகிறதே தெரில. நம்ம வயனும் எங்கள் டேயோங் நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு டேயோங்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிரேக் டைமும் வருது, பெல்லும் அடிக்குது, எல்லா பசங்களும் ஏந்து போகிறாங்க. ஆனால் நம்ம டேயோங் மட்டும் ஏந்துக்கவே இல்லை, அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார். ஆனால் நம்ம வயனுக்கு போயே ஆகணும், பிரேக் டைமு, ஏதாச்சும் போய் சாப்பிட போவாங்க. ஸோ அதனால் டேயோங்க எழுப்பிட்டு போகிறதா எப்படி போகிறதுனே திரும்ப யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம டேயோங்கே எழுப்புறதா இல்லை ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களும் சரி கூப்பிட்டா ஏதாச்சும் திட்டுக்கிட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க விரல வச்சு அவங்க ஷோல்டர் லைட்டாக தள்ளுறாங்க. பட் அவங்க ஏந்துக்கவே இல்லை, அவர் பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க என்ன இவன் ஏந்துக்க மாட்டான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பொறுமையாக தள்ளுறாங்க. லைக் எழுப்புறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் அவர் எழுந்துக்காத மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது டக்குன்னு விட்டு அவங்க கண்ணை தந்துடுறாரு. ஆனால் ஏந்துக்கல, அப்படியே அந்த பொசிஷன்லேயே தான் படுத்துட்ருக்காரு. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது பிரேக் விட்டுட்டாங்க அதுக்கு அப்படின்னு நம்ம டேவன் சொல்கிறாரு. இல்லை நான் போகணும், நீங்கள் ஏந்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன், அதான் உங்களை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனுக்கு வாய் கொளருது பயங்கரமாக. ஸோ அவங்க அப்படியே இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நம்ம டேயோங் ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வழி விட்றாரு. ஸோ நம்ம வயனுக்கு கொடுக்கணும் கேஃபட்டீரியாவுக்கு ஓடிடுறாங்க. ஸோ நம்ம வயனுக்கு கேஃபட்டீரியாவுக்கு போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு திருப்பியும் கிளாஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. திருப்பியும் நம்ம டேயோங் தூங்குறாரு. ஸோ நம்ம ஐயோ திருப்பியும் தூங்குறாரு, இப்போ திருப்பியும் போய் எடுத்துனா திட்டினாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உள்ளே வராங்க. ஸோ வந்துட்டாங்க, சரி எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ஷோல்டர் போய்ட்டு லைட்டாக ஷேக் பண்ணுறாங்க. லைக் அந்த ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு ஷேக் பண்ணுறாங்க. இப்போது நம்ம திருப்பி நம்ம டேயோங் ஏந்துக்கிறாரு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் உள்ளே போகணும், நீங்கள் வழி விட்டீங்கன்னா நான் உள்ளே போயிடுவேன் தான் அப்படின்றவே சொல்லி திருப்பியும் பயந்துபடியே பேசுகிறாங்க. ஸோ நம்ம டேயோங் இந்த மாதிரி பயந்து பேசும்போது ஒரு கோவப்பட கூட தோண மாட்டுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வழி விட்றாரு. விட்டோன்னே நம்ம வயன் டக்குன்னு உள்ளே போய் உட்காந்துறாங்க. உட்காந்தோடனே திருப்பியும் நம்ம டேயோங் படுத்துக்கிறாரு. நம்ம வயனுக்கு 2 வாட்டி நம்ம டேயோங்க எழுப்பி நவர சொன்னது ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ஒரு சாரி கேட்டலான்ட்டு திருப்பி தூங்குற டேயோங்க போய் எழுப்புறாங்க. திருப்பி அந்த ஒரு ஃபிங்கர் வச்சு ஒரு ஷோல்டரில் லைட்டாக ஷேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேயோங் திருப்பி ஏந்துக்கிறாரு. ஷப்பா கடுப்புறாயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்துக்கிறாரு. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை 2 வாட்டி உங்களை தூங்கும் போது எழுப்பி தொல்லை பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டைம் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி, இப்போ நான் பாடுன்னு தானே தூங்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு நீ எனக்கு தேவையில்லாமல் எழுப்பினேன் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஸோ அதுக்கு நம்ம ஐயோ சாரிங்க, இல்லை எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்ததா, நீங்கள் வேறு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம டக்குன்னு 2 கை எடுத்து கும்பிட்டு ஏம்மா சாமி போதும், இதுக்கப்புறமாச்சும் என்னை தயவு செஞ்சு எழுப்பாரு,
அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. ஸோ நம்ம பையனுக்கு என்னடா இது நம்ம கூட சண்டை போடுவார்னு பார்த்தா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கிளாஸ்லாம் போக ஆரம்பிச்சது. ஸோ எல்லா பாடமும் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம அவங்க எழுந்துக்கவே இல்லை, பயவுல தூங்கிட்டே தான் இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்துக்கிறாரு. எழுந்தோடனே கிளாஸ் தான் கவனிக்க போகிறாருன்னு நினச்சி நம்ம பையனும் கிளாஸ் கவனிக்க போகிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம அவங்க ஒரு பேக் எடுத்துட்டு அவர் பாடுன்னு என்னமோ ஸ்கூல் முடிஞ்ச மாதிரி எழுந்து போகிறாரு. அங்கே இருக்க டீச்சர் கூட எதுவுமே கேட்கல. அவர் பாடுன்னு அவர் பேக் எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம பையன் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா வந்தார், தூங்கினாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பாடுன்னு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சேர்ந்துட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பணக்கார பசங்க தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இவர் நிற்பார். ஸோ அதனால எந்த டீச்சரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த பசங்களும் நம்ம டேயாங்கும் இது அவங்க ஃபன் டைம், விளையாடுற டைம் போல இருக்கு. அந்த டைமுக்கு கரெக்டாக எழுந்து நம்ம டேயாங் போயிட்டாரு. ஸோ மைண்ட் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன போயிட்டாரு, மேம் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம்டா. இது ரொம்ப சின்ன பாட்டுன்னு எனக்கு தெரியும். இது நல்லா இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள், ஃபன்னாக கண்டினியூ பண்ணலாம். சரி, நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸை கண்டுக்காதீங்க. மிஸ் யூ ஆல், பாய்.